ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம சக்கரவள்ளி கிழங்க வச்சு ஒரு சூப்பரான சப்பாத்தி தான் பார்க்க போகிறோம். இது என்னோடய ஃப்ரெண்டோட ரெசிபி. வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கேன். ஒரு 4 கிழங்கு ஃபஸ்ட் நம்ம தோல் உரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, உரிச்சாச்சு. இதை நம்ம நல்லா மசிச்சுக்கலாம். மேஷர் இருந்தாலும் அதை வச்சு மசிச்சுக்கலாம், இல்லை கையிலேயும் மசிச்சுக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் மசிச்சுக்குங்க. அவ்வளோதான். இப்போ இது கூட நான் ஒரு சின்ன டம்ளரில் ஒரு 150 கிராம் அளவு தான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு. நான் கிழங்கு வேக வைக்க உப்பு சேர்த்துருக்கிறதுனால இதுக்கு மாவு கலவை லைட்டாக தான் போட்டிருக்கேன். இது 3 சேர்ந்து தண்ணி சேர்க்காமல் நல்லா பிசைஞ்சுக்கலாம். தண்ணி சேர்க்கவே தேவையில்லைங்க. அதுவே அந்த கிழங்குல இருக்க ஈரப்பதமே மாவு கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ இது குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். எல்லா மாவும் உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை எப்பவும் போல் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இதே மாதிரி ஒரு 2-3 இது தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். சப்பாத்தி நம்ம பிடிச்ச ஷேஃபில் வேணும்னா கட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே சுட்டு எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம். நான் தம்பிக்கு பிடிச்ச மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். இதை சுட்டு எடுத்துக்கலாம். தவா சூடானதுக்கப்புறமா நம்ம போட்டுக்கலாம். இதுக்கு எண்ணெயெல்லாம் சேர்க்க தேவையில்லைங்க. நம்ம சுட்டதுக்கப்புறமா இதில் குழந்தைகளுக்குன்றனால நெய் தடவி கொடுத்துக்கலாம். இல்லை வெறும் இதாக சாப்பிட்றதுனால சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு சட்னி, குழம்பு இந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. நாங்கள் இது எங்கள் ஈவினிங் ஸ்நாக் தான் ரெடி பண்ணியிருந்தோம். ஸ்வீட் பொட்டேட்டோ சப்பாத்தியும் மாதுளப்பழ ஜூஸும் தான் ரெடி பண்ணியிருந்தோம். எங்களுக்கு இந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.